ஹலோ நண்பர்களே, உங்களை மீண்டும் நம்ம பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சேனலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமானதும் நிறைய பேருக்கு ஆர்வம் உள்ளதும் கூட. அது என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வங்கி அதிகாரி என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். நம்மளில் நிறைய பேர் பேங்க்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்கில் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. பேங்கில் என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவில் ஒரு உள்ளூர் வங்கி அதிகாரியோட தினசரி கடமைகள் என்னென்னு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு உள்ளூர் வங்கி அதிகாரியோட முக்கியமான வேலை என்னென்னா, வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கிறது தான். வாடிக்கையாளர்கள்னால் யார்? அந்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களும், அந்த பேங்கில் புதிதாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தான் அந்த பேங்குக்கான வாடிக்கையாளர்களாக இருக்காங்க. காலையில் வங்கி திறந்ததில் இருந்து அவங்க வாடிக்கையாளர்களை வரவேற்று அவர்களுடைய தேவைகளை கவனிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, புதுசாக கணக்கு திறக்க வர்றவங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்து விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய உதவுறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கணக்கு வச்சிருக்கவங்க பணம் எடுக்கவும் பணம் போடவும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பணம் அனுப்பவும் உதவி செய்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து வாடிக்கையாளர்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் தான் அவங்களுடைய வாடிக்கையாளர்களை பொறுத்தவரையும் முக்கியமான பணிகளாக பார்க்கப்படுது. அடுத்ததாக அவங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னா, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனிச்சுக்கிறது தான். நம்மளில் நிறையா பேருக்கு வீட்டு லோன், எஜுகேஷ்னல் லோன், கோல்டு லோன், இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்குன்னு நிறைய கடன் தேவைகள் இருக்கும். அதை நம்ம பேங்கில் அந்த கடன் கேட்டு போவோம். அப்படி போகும்போது இந்த கடனுக்கான விண்ணப்பத்தை அந்த வங்கி அதிகாரி பரிசீலிப்பாங்க. அவங்களுடைய வருமானம், திருப்பி செலுத்தும் திறன், இதையெல்லாம் ஆராய்ஞ்சு வங்கியோட விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் கொடுக்க முடியுமா இல்லை முடியாதான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா விதமான கடன் திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய தேவைக்கும் ஏற்ற மாதிரி எந்த கடன் திட்டம் பொருத்தமாக இருக்கும்னு அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. முக்கியமாக விவசாய கடன், சிறுதொழில் கடன்னு பலதரப்பட்ட கடன்களை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்துக்கும் அப்புறமா, அதாவது வாடிக்கையாளர் சேவை, கடன் கொடுக்கறது, இதோட மட்டும் அவங்க வேலை முடிஞ்சிடுறது கிடையாது. வங்கியோட அன்றாட செயல்பாடுகளையும் அவங்க கவனிச்சுக்கிட்டு வரணும். ஒவ்வொரு நாளும் வங்கிக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ பணம் போணுச்சு, எல்லா கணக்குகளும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதற்கெல்லாம் நிறையா பதிவேடுகள் இருக்கும். அதையெல்லாம் சரியாக பராமரித்து வங்கியோட விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் சரியாக பின்பற்றணும். தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதால் நிறையா வேலைகள் இப்போது கம்ப்யூட்டர்லேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கம்ப்யூட்டர்லேயும் நல்ல திறமை வாய்ந்தவங்களாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்ததாக, வங்கியல் அப்படிங்கிறது வெறும் பணத்தை போட்டு எடுக்கிற இடம் மட்டும் இல்லை. நிறையா பேர் இதை வெறும் பணத்தை போடுறது, கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. வங்கிகளில் நிறையா முதலீட்டு திட்டங்களும் இங்கே இருக்குது. ஒரு வங்கி அதிகாரி வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான சரியான முதலீடு திட்டத்தை பரிந்துரைக்கணும். அது மட்டும் இல்லாமல் காப்பீடு திட்டங்கள் பற்றியும் நிறையா பேருக்கு தெரியாது. அதோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு சரியான பாலிசியை எடுக்கவும் உதவணும். இதெல்லாம் அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கவும் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் ரொம்பவே உதவும். அடுத்ததாக, சில நேரங்களில் வாடிக்கையாளர்களுக்கு சில குறைகள் இருக்கலாம். அந்த சமயத்தில் ஒரு பொறுப்பான வங்கி அதிகாரியாக அவங்க புகார்களை கவனமாக கேட்டு அதுக்கு உடனடியாக தீர்வு காண முயற்சி செய்யணும். வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் வங்கி நல்லா இருக்கும். அதனால் வாடிக்கையாளர் குறைகளை கையாளுறது ரொம்பவே முக்கியமான வேலை. இது மட்டும் இல்லாமல் ஒரு வங்கி அதிகாரி வங்கியோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக்கணும். எல்லா பணமும் பத்திரமாக இருக்கா, யாராவது சட்டவிரோதமாக ஏதாவது செய்கிறாங்களான்னு கவனிச்சுக்கணும். புதுசாக வேலையில் சேர்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதும் இவங்களோட வேலை தான். அரசாங்கம் கொண்டு வர புதிய திட்டங்கள், வங்கி சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்து அதை வாடிக்கையாளர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் தெரியப்படுத்தணும். அவர்களுக்கு புரிகிற விதமாக எடுத்தும் சொல்லணும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு உள்ளூர் வங்கி அதிகாரி வாடிக்கையாளர் சேவை, கடன் மேலாண்மை,
வங்கி செயல்பாடுகள், வணிக மேம்பாடுன்னு நிறையா வேலையில் செய்கிறாங்க. இது ஒரு பொறுப்பான வேலையும் கூட. நிறையா கற்றுக்கிறதுக்கும் மக்களுக்கு உதவுறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்களும் பேங்கில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா படிங்க, தேர்வுக்கு தயாராகுங்க. கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு வங்கி அதிகாரியாக வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தலைப்பில் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.